வெல்கம் வெல்கம் ஆல். உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. வெல்கம் ஆல், வெல்கம் ஆல். 11:30க்கு ஆரம்பிக்கிறது, ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சாச்சுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தராக கேட்டால் நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ சார். வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. சஹானா, சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? சஹானா, உங்களுக்கு என்ன டவுட்ப்பா? உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா யூடியூப்லயும் குட் மார்னிங் சார். வீடியோ தெரிய வேணாம்னா வீடியோ மியூட்ல வச்சுக்கோங்க. சொல்லுங்கப்பா, என்ன டவுட் உங்களுக்கு? ஓகே சார். மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஆக்சுவலா சார், இப்போ நமக்கு வந்து என்ன கட் ஆஃப் மார்க்குக்கு இப்போ கம்மியான மார்க் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எதுல வந்து எந்த காலேஜ் எவ்வளவு பேமெண்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சார் பண்றது? மேம், அதாவது நமக்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நியர்லி கரெக்ட் ப்ரெடிக்ஷன் இப்போ இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் வந்து ஒரு மார்க் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த காலேஜுக்கு உங்களுக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், இவ்வளோ ஃபீஸில், அப்படிலாம் சொல்கிறது எல்லாமே பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன், அந்த ப்ரெடிக்ஷனே ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நீட் 2024க்கு ரிசல்ட் ஜூன் செகண்ட் வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன், அதுவும் கிட்டத்தட்ட சரியான ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பேப்பர் ஈஸி, ஃபிசிக்ஸில் ஒரு 15 கொஷின் தியரி பேஸ்ட் கொஷின் வந்துருச்சு. அதனால் அதில் எல்லாருமே நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிசிக்ஸில் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. பயாலஜி ஆஸ் யூஷுவல் ஈஸியாக வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டாக வந்துருச்சு. ஃபிசிக்ஸ் ஈவன் தோ டஃப்னாலும் கூட டிஃபிகல்ட்னாலும் கூட தியரி கொஷின் 15 வந்துட்டதுனால அந்த 15க்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் வாங்கிடுவாங்க. ஸோ தட் ஜென்ரலி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம சொல்கிறோமே ஒழிய ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் இங்கே ஏன்னு பார்த்துருப்பாங்க ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் பார்த்துருப்பாங்க, ஆனால் அங்கே தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 10 மார்க் 15 மார்க் இப்போ சொல்கிற மார்க்லேருந்து குறையலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகி வரலாம் குழந்தைங்களுக்கே. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ வந்து ஃபைனலாக ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்னா, ஜூன் செகண்ட் வீக்கில் நீட் 2024 ரிசல்ட் விடுவான். அப்போ ரிசல்ட் விடுறப்போ உங்களுக்கு ஓஎம்ஆரும் விட்டுருவான். ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி உங்களுக்கு இமெயிலுக்கும் அனுப்பிடுவான், வெப்சைட்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், neat.nta.in வெப்சைட்டில். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் மேடம். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மார்க்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து 450 அபோவ் சார். 450 to 500 வரும்னு சொன்னாங்க சார். ஓகே மேம். இப்போ இந்த மார்க்குக்கு நம்ம பிளைண்ட் ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் பிளைண்ட் ப்ரெடிக்ஷன், இது வந்து கரெக்ட் ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். இப்போ யாரு சொன்னாலுமே அது பிளைண்ட் ப்ரெடிக்ஷனாக தான் இருக்கும். அந்த எஸ் விதத்தில் சார். டியர் பேரண்ட்ஸ், பேசுறவங்களை தவிர மற்றவங்கலாம் ஆடியோ மியூட் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 to 500 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டில் 13.5 lakhs ரூபியில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க இப்போதைக்கு. திஸ் இஸ் பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் ஆஸ் ஆஃப் நவ். ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் சொல்லக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி பார்க்கல 450 to 500னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 13.5 lakhsக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. திஸ் இஸ் இன்னும் ரிசல்ட் வரல, நமக்கு ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படி வச்சுக்கணும். ஓகே சார். சார் இப்போ நம்ம வந்து இப்போ 13.5 வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன அக்யூரேட் டியூஷன் ஃபீ சொல்லுங்க மேடம். டியூஷன் பிளஸ் அதர்ஸ் எவ்வளவு சார் வரும்? அது ஒரு அசம்ஷனா எவ்வளவு சார் இருக்கும்? இப்போ டியூஷன் ஃபீஸ் இஸ் அக்யூரேட் மேடம்.
இது வந்து அப்ராக்சிமேட் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் இஸ் 13.5 lakhsங்கிறது அக்யூரேட். ஏன்னா இட் இஸ் given பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக் அவங்க கொடுத்துருக்கிறது. டியூஷன் ஃபீஸ் அக்யூரேட் ஃபார் ஆல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மேடம். இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா அடுத்த டவுட், இதை தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா பர் இயர்க்கு எவ்வளோ பே பண்ற மாதிரி இருக்கும். தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ் மேடம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்ஜியில் அரௌண்ட் 17 lakhs வருது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ். அப்போ உங்களுக்கு கேஎம்சிஹெச்லையும் அரௌண்ட் 17 lakhs வருது. வேலம்மாலையும் அதே அளவுக்கு வருது. சில காலேஜில் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் சின்ஸ் திஸ் இஸ் த பப்ளிக் ஃபாரம் மீட்டிங், சில காலேஜில் அந்த ஃபீஸ் 19 லட்சம் வரைக்கும் போகுது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். உங்களுக்கு பேசிக் டியூஷன் 13.5, அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய ஃபீஸுங்கிறது சம்வேர் பிட்வீன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த 13.5ஓட சேர்த்து 17 to 19.5 lakhs வரைக்கும் போகலாம் பேஸ்ட் ஆன் த காலேஜ். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பர் இயர்க்கு 30 lakhs. பர் இயருக்கு 30 lakhs இல்ல மேடம், பர் இயருக்கு 19 lakhs. அதாவது இன்க்ளூடிங் 13.5 உங்களுக்கு பிளஸ் 4 or 5 போகும், பிளஸ் 3 to 5 போகுங்கிற 5, 6 அந்த மாதிரி. ஓகே, 17ன்றது வந்து ஓவரால் 4 5 Overall இயர்ஸ் உடைய. not Okay, for 5 years madam, only 1 year. Every year you need to pay the same amount. அந்த 17 லட்சம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் வரைக்கும் 5 times you need to pay. ஓகே சார், ஓகே சார். 1 இயருக்கு தான் சொல்றேன். 1 year ஃபீஸ் தான் 13.5 lakhsல இருந்து பிளஸ் மினிமம் 3.5ல இருந்து மேக்ஸிமம் 5.5 வரைக்கும் வச்சு வாங்குவாங்க. that differs from college. சரி, இப்போ சப்போஸ் நம்ம மேனேஜ்மெண்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கோம் அப்படின்னா இது எப்படி சார் பிளாக் பண்றது? நமக்கு எப்படி வந்து நம்ம சூஸ் பண்றது? இன்னொன்னு காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்றது? இஸ் பெஸ்டா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? மேம் இது வந்து நான் since it's a general meeting I tell it in general, not for particularly for you madam. Okay sir. This answer is general. Okay sir. Don't Okay sir. personally எடுத்துக்காதீங்க. Actually Okay. see, if your student mark is 650 and above, he or she will be choosing the college. இந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜ் வேணும், அந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் வேணும்னு என்ன காலேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணுவாங்க. Once my mark மேம் பேசுறவங்க தவிர மத்த எல்லாருமே மியூட் பண்ணிடுங்க. ஹலோ, மியூட் போட்டுருங்க. ஸோ ஒரு குழந்தையோட மார்க் 650 and above இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன காலேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். பட் நமக்கு மார்க் வந்து கொஞ்சம் குறைவான கட் ஆஃப் பார்டர் மார்க் வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 450 to 460 465ங்கிறது பார்டர் மார்க் வந்துடும் மேடம். அப்போ கிடைக்கிற காலேஜ் ஜாயின் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆனா அதே நீங்க வந்து 500 டச் பண்ணி அதுக்கு மேல போனீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி, நீங்க நம்ம குட் பேஷண்ட் ஃப்ளோ நிறைய வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான கல்லூரிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. பிளாக்கிங் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் மேம் பேசுறவங்க தான் மேடம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார், நான் இப்பதான் ஃப்ரெஷரா 12th முடிச்சுட்டு எழுதியிருக்கேன் சார். நீட்டா சரி சரி 441 எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். ஓகேப்பா. இப்போ நான் வெட்டினரிக்கு ஏதோ பாசிபிள் இருக்கா சார் இந்த மார்க்குக்கு? வெட்டினரிக்கு ஆல் இந்தியா கோட்டால நீட் கவுன்சிலிங் மூலியமா சீட் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் அதர் ஸ்டேட்ல நீங்க வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட் இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் கோட்டா சீட் கூட கிடைக்கலாம். பட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது தான் இதுவும். நீங்க ஆல் இந்தியா கோட்டா வெட்டினரி கவுன்சிலிங்ல மட்டும்தான் நீட் பேஸ் பண்ணி நமக்கு சீட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 85% ஸ்டேட் கோட்டா வந்து 12th மார்க் பேஸ் பண்ணது. ஓகேங்களாப்பா? ஓகே சார். இப்போ நான் இந்த வருஷம் ட்ராப் இருக்கலாம்னு இருக்கேன் சார். இந்த வருஷம் இப்போதான் 12th முடிச்சு எழுதுனதுனால இப்போ 1 year கேட்டிருக்காங்க வீட்டில் எழுதலான்ட்டு. இப்போ
கெமிஸ்ட்ரி சேனல் மட்டும் ஒரு நல்ல சேனலா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? இங்க பாருங்கப்பா, ஐ ஓப்பன்லி டெல் திஸ் ஆன்சர். இப்போ நம்ம வந்து பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல்ல 100% பயாலஜி டீச் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், சரியா? ஆனா ஓகே சார். எந்த ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சேனலும் ஐ ஓப்பன்லி சேலஞ்ச் திஸ், அவங்க வந்து ஃபுல் 100% டீச் பண்ணி அப்லோட் பண்ணல. அப்ப அங்க வந்து உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய சாப்டர் அவங்க போடலன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணா இதோட கண்டினியூஷன் பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் நார்மல். தே வாண்ட் டு ஏர்ன், தட் இஸ் நாட் அ ராங் திங். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப யூடியூப் சேனலை நம்பி 100% கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸ்க்கோ நீங்க ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது நாட் பாசிபிள். பட் பயாலஜிக்கு யூ கேன் 100% நீங்க வந்து ரெடி ஆயிக்கலாம் வித் அவர் ஹெல்ப். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 100% சிலபஸும் என்சிஆர்டி லைன் டு லைன் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ 100% டீச் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆப்ல போய் ஜாயின் பண்ணிக்கணும் மீதிய கவர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்ப்பா சார் ஃபேக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நான் உங்களை வெல்கம். பார்த்து தான் இப்போ கெமிஸ்ட்ரி படித்தேன் சார். ஃபிசிக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன் சார். ஓகே. 308 வருது பயாலஜியில். ஆ இப்போ நெக்ஸ்ட்டு பயாலஜிக்குன்ட்டு இப்போ வேற எங்கேயோ சேட்டா இல்லை இதுவே திருப்பி ரிப்பீட் பண்ண ஒரு 360 வருமா சார்? அதாவதுப்பா, நீங்க வந்து ரிப்பீட்டர் சேர்த்தா வேணாங்கிறது உங்களோட மெயின் கொஷின், கரெக்டா? ஆமாம் சார். நான் அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, ரிப்பீட் சேருங்கன்னும் சேர வேணானும் ரெண்டுமே நான் ஆன்சர் கொடுத்தா அது தப்பாக தான் போகும். இப்போ நான் உங்களுக்கு யூ ஹாவ் டு டிசைட்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹாவ் டெலிவிஷன் செட்ஸ், யூ ஹாவ் மொபைல் ஃபோன்ஸ், யூ ஹாவ் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன் ஜஸ்ட் அரவுண்ட் யூ. உங்கள் கை கெட்டுற தூரத்தில் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அண்ட் ஈவன் நீங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில படத்துக்கு தியேட்டர் கூட ஒரு படம் போயிட்டு ஒரு நாள் ஒரு படம் போறதுனால நம்ம 1 இயர் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு 1 இயர் போறதே தெரியாது. திடீர்னு இன்னி 2025 வந்துச்சும்பாங்க. நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகி இருக்காது. இது வந்து ஒரு செல்ஃபா ஒரு டிட்டர்மினேஷனா இல்லாத குழந்தைங்களுக்கு. இல்ல, நான் செல்ஃப் டிட்டர்மைண்ட், நான் வீட்டில் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே வைஃபையோட நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணி மொபைல் டிவி இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு சூப்பரா என்னோட 24 ஹவர்ஸ்ல தூக்கம், சாப்பாடு, அப்புறம் குளிக்கிறது, மற்ற ஒர்க் போக மீதி நேரம் எல்லாம் ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் மை ஸ்டடீஸ். ஐ வில் ப்ரிப்பேர் மை ஓன் டைம் டேபிள். ஐ வில் ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த டிட்டர்மினேஷனோட ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி ஓகே. இதில் நான் கொஞ்சம் தொய்வு வரும் சார். எங்கள் மாமா கல்யாணம்னா 5 நாள் நாங்கள் போயிடுவேன். நான் கல்யாணம் என்னோட ஃபேவரட் ஹீரோ. திஸ் இஸ் ஜென்ரல் ஆன்சர் பா, நாட் ஃபார் ஒன்லி யூ. ஓகே, பார்க்குற எல்லாருக்கும் தான். சார் ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸோ இப்போ என்னோட ஃபேவரட் ஆக்டர் படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு மட்டும் நான் போவேன். இந்த வருஷத்துல 4 படம் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன், இந்தந்த தேதியில ரிலீஸ் பண்ண போற படங்கள்லாம் பார்க்க போறேன். இந்த வெப் சீரிஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த டைம் மட்டும் சாப்பிடும் போது மட்டும் 4 பாட்டு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வருதுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். கடைசியா என்ன ஆகும், 1 இயர் வேஸ்ட் ஆயிடும். நமக்கு வந்து அல்டிமேட்டா எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம கம்மியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணதும் குறைவாக இருக்கும், சேம் ரேஞ்சிலேயே மார்க் வரதுக்கான வாய்ப்பு வந்துடுது. அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், திருப்பியும் உங்களுக்கு செல்ஃப் டிட்டர்மைண்டா உங்களால இந்த வாரம் இப்போ என்னால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நோ இஷ்யூ. நீங்கள் தாராளமாக என்ன சார் பண்ணலாம், செல்ஃப் ஸ்டடி படிக்கலாம். இல்லை சார், எனக்கு இந்த வாரம் என்ன படிக்கணுங்கிற ஒரு டைம் டேபிள், அடுத்த வாரம் இந்த மந்த்துக்கு என்ன படிக்கணும், எப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்போ எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு எனக்கு நிறைய ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ சூஸ் எ கோச்சிங் சென்டர் அண்ட் ஜாயின் ஃபார் ரிப்பீட்டட் கோர்ஸ். இதில் கோச்சிங் சார் சென்டர் சூஸ் பண்ணும்போது டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவலிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரியான கோச்சிங் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஹாஸ்டலாக இருந்தால் நோ இஷ்யூ, ஆனால் அங்கே வந்து ஃபுட் ப்ராப்ளம் அதெல்லாம் உங்களுக்கு வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சார் எனக்கு இப்போ வீட்ல இருந்து படிக்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகாது சார். ஆ. சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ம். எனக்கு நான் ஒரு ஆன்லைன் கோச்சிங் பார்த்துட்டு இருக்கேன் சார். ம். அதில் எனக்கு கெமிஸ்ட்ரி ஓகே, அவங்கள தான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணேன், இப்போ அவங்க எடுக்கிறாங்க. ம். எனக்கு ஃபிசிக்ஸ் ஆனால் அவங்களுக்கு வேணாம், அவங்க ம். டீச் பண்ணுறது வேணாம் சார். நான்
ஒரு சேனல் தான் பிசிக்ஸ்க்கு ஃபாலோ பண்றேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே பார்த்தா எனக்கு அதனால ஒழுங்கா பிசிக்ஸ்ல கன்ஃபியூஷன் ஆயிடுமா அந்த மாதிரி கேக்குறேன் சார். இந்த இடத்துல நான் சொல்றதுக்குன்னு பிக்கஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன ஆகுது இந்த ப்ராப்ளம் நான் சொல்றேன். மேம் மைக் கொஞ்சம் ஐயோ பார்ட்டிசிபென்ட்ஸ் தவிர மற்றவங்க கொஷின் கேட்குறவங்க தவிர மற்றவங்க மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கண்ணு, நீங்கள் இது வந்து இந்த இஷ்யூ வந்து பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கூட இருக்கும். ஒரு கிளாஸ்ல ஒரு பிசிக்ஸ் சார் நடத்துறது புரியாது, கெமிஸ்ட்ரி சார் நடத்துறது புரியும். இன்னொரு கிளாஸ்ல பிசிக்ஸ் சார் சூப்பராக நடத்துறது, கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு புரியாம இருக்கும். இன்னொரு கிளாஸ்ல டாப்பர் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டாப்பர் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீச் பண்றதும் நல்லா இருக்கும். ஆனா அதுல வந்து அவங்க கடைசியா வச்ச 4-5 டெஸ்ட்ல டாப் மார்க் எடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எவ்ரிவேர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கோச்சிங் போறீங்க, அங்க வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசிக்ஸுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து டவுட் இருக்கக்கூடிய சாப்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் சம் வீடியோஸ், ரிலேட்டட் வீடியோஸ் இன் யூடியூப் அண்ட் அந்த டவுட்டை ஓவர் கம் பண்ணிக்க பயன்படுத்திக்கலாம். இல்லை சார் பிசிக்ஸ் எனக்கு ஃபுல்லாக நடத்தி தான் ஆகணும்னா யூ நீட் டு ஃபைண்ட் அனதர் டீச்சர் ஆர் சேனல். அங்கே எங்கே டீச் ஒழுங்காக நடத்துகிறாங்க, யார் நடத்துறது புரியுதோ தட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். சார் இப்போதான் நான் ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 2 monthsல சில சாப்டர் பிசிக்ஸ்ல படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். இப்போ இந்த வருஷம் அது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லை அந்த பழசு நல்லா தான் எழுதியிருக்கேன் நோட்ஸ், அதே வீடியோஸ் தான் திருப்பியும் லெக்சரா பார்க்க போறேன். திருப்பியும் அதுக்காக நோட்ஸ் எடுக்கட்டா இல்ல இதே நோட்ஸே கிளியரா இருக்கு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டா சார்? 2 things you should remember. Studying, taking notes, both will not convert your preparation into marks in NEET. Studying or preparing notes or preparation in any other way உங்களுக்கு மார்க்கா கன்வெர்ட் ஆகாது எக்ஸாம்ல. ப்ராக்டிசிங் த கொஷின்ஸ் ஒன்லி உங்களுக்கு வந்து மார்க்கா கன்வெர்ட் ஆகும். நீங்க எடுத்த நோட்ஸ் போதும், ப்ரிப்பரேஷன் போதும். டவுட் உள்ள சாப்டர்ஸ்க்கு மட்டும் ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு, நீங்க செல்ஃப் ஸ்டடிங்கிறதுனால சொல்றேன், ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போயிடுங்க. இப்போ பிகினிங்ல இருந்தே ஃப்ரம் த டே 1 யூ நீட் டு ப்ராக்டிஸ் சாப்டர் வைஸ் a lot of questions. அப்பதான் உங்களுக்கு 650 சார் அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இதே கோச்சிங்ல பயாலஜி அவங்க டீச் பண்றாங்க, அந்த பயாலஜி பார்த்துட்டா இல்ல நான் எப்பயுமே NCERT தான் படிப்பேன், அதை மட்டும் தான் ரிவிஷன் இந்த இடத்துல நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஜெனரலா பதில் சொல்றேன். இண்டிவிஜுவலா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நான் பயாலஜி திருப்பி படிக்கிட்டா அப்படின்னா நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். இஃப் யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் த கான்செப்ட், தெளிவா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், திருப்பியும் அதுக்கு டைம் வேஸ்ட் வேண்டாம். ஆமாவா இல்லையா? ஆமா சார். அதே வந்து இல்ல எனக்கு வந்து அதுல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க வந்து திருப்பியும் கிளாஸ் கவனிச்சுதான் ஆகணும். ஓகேப்பா, இப்ப அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். நீங்க உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா வெயிட் பண்ணி கேளுங்க. இப்ப வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் 563 வந்து பிசி கோட்டா சார். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார் தமிழ்நாடு? as of now இப்போ சொல்ற எல்லாமே பிளைண்ட் ப்ரெடிக்ஷன். இப்போதைக்கு நம்ம 570 அண்ட் above இருந்தால் தான் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன். திஸ் இஸ் ஒன்லி ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் நாட் த ஆக்சுவல் திங். ஐயோ 570ட்டாங்க நம்ம 563 நமக்கு போச்சு சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் படி ஒரு 570 இருந்தா சேஃப் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம நினைக்கிறோம். குருட்டுத்தனமான ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேயாப்பா? சரி சார், ஆக்சுவலா எனக்கு ஓகே, எனக்கு எப்ப 563க்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்னு குருட்டுத்தனம் இல்லாத ப்ரெடிக்ஷன் எப்ப உங்களுக்கு வரும் அப்படின்னா ஜூன் 2nd வீக்ல ரிசல்ட் வந்ததும் நமக்கு அந்த மார்க்ஸ் ரேஞ்ச் ஓரளவு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து 100% சொல்லலாம். ஆனா இப்ப சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சேஃப் ஜோனுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கீங்க ப்ரெடிக்ஷன் படி. ஒன்லி ப்ரெடிக்ஷன் பா, திஸ் இஸ் நாட் ஃபைனல் ரிசல்ட். This is not the final result. This is not a verdict. Only prediction. Based on the prediction 570 BCI இருந்தாங்கன்னா அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம்.
563 அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் நம்ம சொல்றோம், நாட் டில் த 4th ரவுண்ட். 4 ரவுண்ட் நடக்கும்னா 4வது ரவுண்டுக்கு நம்ம சொல்லலை. ஸோ தட் ஓகே. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா சந்தோஷம், வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 560, 562 இல்லை 565 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் 556 வரைக்கும் கிடைச்சிது கவர்மெண்ட் கோட்டால பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேயா சார்? என் பேர் ஓகே கண்ணன், சார், சார் தேங்க்யூ. நான் சென்னை. ஹலோ மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் என் பேர் கண்ணன் சார், மதுரையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து 475 வருது சார் இப்போதைக்கு மார்க் போடும்போது. ஸோ ஓகே பிரைவேட் காலேஜில் கிடைக்குமா அப்படின்ற உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இதை விட நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதனால உங்ககிட்ட பர்சனல் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்? இந்த 2 கொஸ்டின் என்னோட கொஸ்டின் சார். சார் முதல்ல 1 by 1 போகலாம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 470 அண்ட் above நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆமாம் சார், 470 to 480. ஓகே, 470 to 480 அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா எம்பிசி கிடைக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் டஃப் இப்போதைக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ஏன்னா எம்பிசின்னு நீங்க சொன்னாலுமே கூட போன வருஷமே நமக்கு வந்து பார்த்தோன்னா பிரைவேட்ல வந்து கொஞ்சம் மார்க் இதாக தான் இருக்கு. ஒரே நிமிஷம் சார். அரௌண்ட் 480 அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஒரே நிமிஷம். பிரைவேட் காலேஜ்லாம் எய்டட் சீட் வந்து 480க்கு கீழே கிடைக்கல. அந்த மாதிரி தான் சார் இருக்கு. போன வருஷத்துக்கேங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லைங்களா? ஆமா. அதனால நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது 13.5 lakh சீட், அது வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு தான் இது. ஒருவேளை உங்க குழந்தை 490 தாண்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நியூலி ஓப்பனிங் காலேஜ்ல. சார் நீங்க சொல்ற 13.5 வந்து டியூஷன் ஃபீஸ் பிளஸ் 5 lakhs எக்ஸ்ட்ரா. பிளஸ் 5 lakhs வரும் சார். 13.5 ஓட சேர்த்து பிளஸ் 5 lakhs வரும். ஸோ அது வந்து டாப் காலேஜஸே வருமா சார்? டாப் 10 வருமா இல்ல பிலோ 10 வருமா சார்? டோட்டலா பிரைவேட் காலேஜ் பிலோ 10 தான் சார் வரும். ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாதுங்க, என்னன்னா ரிசர்வேஷன் கிடையாது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. பிலோ 10 வரும். 500 above இருக்கிறவங்களுக்கு தான் டாப் 10ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு கிடைக்கலாம். பட் டாப் 5 டாப் 3ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சார். ஓகே சார். சின்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறதுனால என்னோட ரெண்டாவது क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட எப்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்? எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ எனக்கு உள்ள இஷ்யூ என்ன சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எவ்ரிடே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் நான் ரிசீவ் பண்றேன். பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி லைவ் செஷன் வந்துட்டா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சிமிலர் கொஷின்ஸுக்கு காமனான ஆன்சர் கிடைக்கும் போது நிறைய கால்ஸ் கால் பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோஸ் பார்த்து அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. இல்ல சார், அப்ப நான் ஒரு क्वेश्चन இங்கேயே கேட்டுறேன். அவ வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. ஒரு பிரேக் எடுத்துட்டு என்ன கோர்ஸ்? அதுதான் சார், இது எதுவும் என்னால டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இல்ல உங்களுக்கு சாட் பண்ணலாமா சார்? இல்ல சார், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஜெனரலா ஆன்சர் சொல்றேன். அதாவது இப்போ நீங்க வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸை தவிர வேற எந்த கோர்ஸ் படிச்சாலும் again you can try for MBBS. நீங்க அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு MBBS வரலாம். ஈவன் நீங்க BDS படிச்சாலும் சரி, ஆர் எனி அதர் கோர்ஸ், யூ ஜஸ்ட் நேம் எனி அதர் கோர்ஸ் அதர் தென் MBBS படிச்சீங்க அப்படின்னா நீங்க அதை ரிசைன் பண்ணிட்டு MBBSல வந்து ஜாயின் பண்றதுக்கு முழுசா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் த திங் இஸ் BDS படிக்கிற பட்சத்துல BDS ரிசைன் பண்றச்ச நீங்க டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு 10 லட்சம் நீங்க வந்து MBBS அட்மிஷனுக்கு வரலாம். பட் ஒரு குழந்தை இப்ப MBBS படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பியும் MBBSக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஈவன் அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க, இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தியா வாங்கி கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது சார். அதுக்கு ரூல்ஸ் இல்ல. ஓகே ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். ஹலோ சார், குட் மார்னிங். சூர்யா from சேலம். ஹலோ சார், சூர்யா from சேலம். கிருஷ்ணன் பேசுறேன். சூர்யா ஹலோ சார். சார் சார் சூர்யா from சேலம். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் இந்த வாட்டி நீட் அட்டம் பண்ணாங்க சார். ஸோ ஷீ கெட்ஸ் 571 அவுட் ஆஃப் 750 சார். நாங்கள் பிசி கோட்டா. ஓகே. ஸோ லைக் இந்த வாட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னோட மார்க் என்ன சொன்னீங்கப்பா? 571 சார், பிசி கோட்டா.
கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. ஓகே சார். கிடைக்கிறதுக்கான சார் வாய்ப்பு அப்புறம் அதிகமா இருக்கு. சொல்லுங்க சார், அப்புறம் இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, லைக் இன்கேஸ் அந்த மார்க்குக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காட்டி நமக்கு மெட்ராஸ் டென்டல் காலேஜ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஸோ 100%. அது இல்லாட்டி நாங்க வந்து வெட்டினரி போலான இன்னொரு ஐடியா இருக்கும் சார். ஸோ எம்பிபிஎஸ் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலனா பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் இந்த மார்க்குக்கு 100% கிடைக்கும். அப்படி பிடிஎஸ்ல நீங்க சேர விருப்பம் வெட்டினரி போறீங்கன்னா வெட்டினரிக்கும் கிடைக்கும் ஆல் இந்தியா. குட் மார்னிங் சார். ஐ அம் ஜெசிமா. சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் குட் மார்னிங் சார். சார் கிருஷ்ணன் பேசுறேன் சார். குட் மார்னிங் கிருஷ்ணன். கிருஷ் சொல்லுங்க. சார் என் சன் வந்து 705 வாங்குறாரு. அதாவது ஒரு கொஸ்டின் பிசிக்ஸ்ல ஆம்பிகுவிட்டியா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஓகே சார். ஆலன் ஆன்சர் படி உங்களுக்கு என்ன வருது சார்? ஆலன் ஆன்சர் படி 705 வருது. அது நீங்க ஃபைனலா வச்சுக்கலாம். பட் அதையும் நான் வந்து 100% சொல்லல, 99%க்கும் 100%க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? 99% நீங்க அந்த ஒரு கீயை வச்சுக்கலாம். பிகாஸ் ஆலனுக்கு வந்து பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் மென்டர்ஸா இருப்பாங்க. அவங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தட் ஐ எம் டெல்லிங். பட் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஓகே சார். அந்த மார்க்குக்கு எனக்கு சொல்லுங்க சார். எய்ம்ஸ் சான்ஸ் இருக்கா சார்? விச் எய்ம்ஸ் சார்? எந்த எய்ம்ஸ்? டெல்லி எய்ம்ஸ். எய்ம்ஸ் நியூ டெல்லி ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வரீங்களா சார்? இல்ல சார், நான் ஜிசி ஜெனரல் கோட்டால வருவேன். வாய்ப்பு இல்ல சார். வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் ஸ்கோரிங் 705 எய்ம்ஸ் நியூ டெல்லி இந்த வருஷம் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல 720 அவுட் ஆஃப் 720 20 பேர் சொல்றாங்க. அப்போ 720 அவுட் ஆஃப் 720 20 பேர்னா 715 அப்புறம் 714 730 அந்த மாதிரி மார்க் 710 இதெல்லாம் கூட 30 பேர் 40 பேர் 50 பேர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துட்டாங்கன்னா டெல்லி இஸ் பில்ட் ஃபாஸ்ட்லி இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இட்செல்ஃப். அதுல உங்களுக்கு அரௌண்ட் ஜிப்மர் சார் ஓசிக்கு இருக்கு. அதுதான் ஜிப்மர்க்கும் சான்சஸ் குறைவு. ஜிப்மர் கிடைக்குமா சார்? ஜிப்மர் புதுச்சேரிக்கும் எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கும் கொஞ்சம் சான்ஸ் குறைவு தான் சார். குட் மார்னிங் சார். ஐ அம் ஜெசிமா. ஹலோ. Thank you, sir. Hello, sir. Can you hear me? சார் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் உங்க நேம் அவங்க கேளுங்க. நிஷாந்த் முன்னாடி இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நிஷாந்த் சொல்லுங்க என்ன டவுட்? நிஷாந்த். சார் நான் வந்து மும்பைல இருக்கேன், மகாராஷ்டிரால. பேசிக்கா நேட்டிவிட்டி அங்க ஊர்ல. 1 minute நிஷாந்த். சார் நிஷாந்த் தவிர மத்த எல்லாருமே வந்து மியூட் பண்ணிக்கோங்க. நிஷாந்துக்கு அப்புறம் மோனிஷா இருக்காங்க. மோனிஷா அடுத்த क्वेश्चन கேட்பாங்க. நிஷாந்த் சொல்லுங்க என்ன டவுட்? சார் அது எனக்கு இப்ப வர மார்க் வந்து 685 வருது. ஓகே. ஒரு டவுட் என்னன்னா, நேட்டிவிட்டி இப்போ கவுன்சிலிங் தான் டவுட். ஏன்னா நீட் எழுதுறதோட நீட் கவுன்சிலிங் ரொம்ப பெருசா இருக்கு. So நீட் கவுன்சிலிங் இஸ் நாட் a big thing. It is a very simple thing. இப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு क्वेश्चन கேக்குறேன். உங்களுக்கு இப்ப நேட்டிவிட்டில டவுட் இருக்கு அதானே? இல்ல சார், என்ன டவுட்னா, நான் வந்து ஸ்டேட் கோட்டால மகாராஷ்டிராவும் போடலாமா தமிழ்நாடு ரெண்டு போடலாமா இல்லனா வெறுமனே ஃபார் ஸ்டேட் கோட்டா ரிசர்வேஷன் நீங்க என்ன கம்யூனிட்டில வரீங்க? பிசி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் கிளியர்லி. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண ஸ்டேட் இது தமிழ்நாடு சார். So you are eligible only for Tamil Nadu state quota. First thing. Second thing, Tamil Nadu உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கா? சார் இருக்கு. Then how நீங்க எப்படி கேக்குறீங்க? மகாராஷ்டிராவுக்கு அப்ளை பண்ணவே முடியாது நீங்க. சரி, ஏன்னா அங்க வந்து ஆம்பசைல் எடுத்துக்கறாங்க ஸ்டேட் கோட்டா. எடுத்தாலும் பிசி கம்யூனிட்டிக்கு சீட் தர மாட்டாங்க. ஓசிக்கு மேபி தருவாங்க. Open okay, so state கோட்டாக்கு I am eligible for Tamil Nadu, but மகாராஷ்டிராக்கு AIQ ல போட்டுமா? தாராளமா போலாம். நீங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் கோட்டால கூட ஓசிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓபன் காம்படிஷன். பட் மகாராஷ்டிரால they will not give you reservation. Okay, so I can apply for both. உங்களுக்கு ரேஷன் கார்டு எந்த ஸ்டேட்ல இருக்கு அங்க முதல்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குங்க தமிழ்நாடு. செகண்ட்லி, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணது தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல தான் அந்த கம்யூனிட்டி இருக்கும். அந்த கேன் யூ ஃபைண்ட் தட் பர்టిక్యులர் கம்யூனிட்டி இன் மகாராஷ்டிரா?
ரெண்டு கூட அவ்வளோ நோ நினச்சாங்க. சார். ஒன்று வந்து அப்புறம் எப்படி உண்மையிலேயே அவன் லிங்க் உங்களுக்கு அங்க ஆகும். கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுப்பான்? இல்லாத கம்யூனிட்டிக்கு எப்படி ரிசர்வேஷன்? சார் ஃபார் அப்ளைங் காலேஜஸ் அண்ட் திங், இல்லைன்னா இங்க வந்து ஒரு மீன்ஸ் கவுன்சிலிங் மாதிரி பண்ணாங்க. தே இல்ல செட் கி அதெல்லாம் மகாராஷ்டிரா ஓசி இப்போ 2 பார்ட்டிசிபேட் 3 பண்ணலாம்ப்பா. இல்லப்பா அதெல்லாம் ஓசி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பிசில நீங்க உங்களுக்கு சீட் வேணும்னா பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எங்க இருக்கு அங்க மட்டும்தான். ஓகேயா? ஓகே சார். சரி சார் அப்புறம் மோஸ்ட்லி இந்த நான் எய்ம் பண்றது வந்து மதுரையில இருக்கிறதும் இல்ல மத்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்கு காலேஜஸ்க்கு? மதுரை ஏன்னா 100% you will get. மதுரை உன்கணி 100% நீரண்டல் படமும் எல்லா படமும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மோஸ்ட்லி கிடைச்சிருமா சார்? ஏன்னா அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிடும். ஓகேயா? சார் திஸ் இஸ் கிரிஷ். ஓகே சார். அப்புறம் அந்த லிங்க் கவுன்சிலிங்கோட லிங்க் அப்புறம் ஏன்னா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு எந்த லிங்க்ல போய் பண்றது. இப்போ புதுச்சேரிக்குன்னா That ஓகே I will explain நீங்க சொன்னீங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் நிஷாந்த். ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். மோனிஷா தேங்க் யூ சொல்லுங்க. சார். மோனிஷா வெல்கம். தேங்க்ஸ் சார். Good afternoon, sir. Good afternoon. Others kindly mute the mic. மோனிஷா தவிர மத்த எல்லாருமே மைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஜெசிமா வருவாங்க, லைன்ல இருக்காங்க. இப்ப மோனிஷா டவுட் கேளுங்க. Yes, sir. So for government quota in private college la cut off marks என்ன கம்யூனிட்டி? BC, sir. என்னப்பா? BC, sir. பிசிக்கு கேக்குறீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சொல்லணும்னா 5 10 5 510 512 515 அது சேஃப் ஸ்கோரா இருக்கும். ஓகேயா? அப்ப fees எவ்வளவு sir வரும் yearly? அது வந்து நீங்க போற காலேஜுக்கு தகுந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி அந்த 4.5 lakhsல இருந்து பிளஸ் 3 to 5 lakhs எக்ஸ்ட்ரா கேட்பாங்க 4.5ஓட சேர்த்து. அப்போ உங்களுக்கு 7.5ல இருந்து 9 lakhs அந்த மாதிரி வரலாம். நீங்க என்ன காலேஜ் போறீங்க அதை பொறுத்து. ஓகேயா? என்ன காலேஜ் கிடைக்குது அதை பொறுத்து அது மாறும். ஜெசிமா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஜெசிமா லைன்ல குட் இருந்தா. மார்னிங் சார். குட் மார்னிங். நெக்ஸ்ட் ஆதித்யா. சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் சார். இப்போ எனக்கு 556 வருது பிசிஎம் கேட்டகரி. ஆ கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க ஏதாவது சான்சஸ் இருக்கா? இப்போதைக்கு சான்சஸ் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அது எப்படி சார்? ஆர்டர் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்ட்டா வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஆர்டர் கரெக்ட் ஆர்டர் ராங் ஆர்டர்ங்கிறது கிடையாது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எனி ஆர்டர்ல நீங்க 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வைக்கலாம். அதுல டவுட்ல உங்களுக்கு விருப்ப ஆர்டர்ல நீங்க 36ஆவதா ஒரு காலேஜ் வச்சா கூட அந்த காலேஜ்ல இருந்தா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்னா உங்களுக்கு அடுத்த ரேங்க்கு அந்த காலேஜ் போகாது. உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போகும். ஓகேயா? இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகும்? லாஸ்ட் டைம் 542 முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் சொல்ல முடியாது. பிசிஎம் வந்து 3.5%னா அந்த அளவுக்கு தான் குழந்தைங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க பாப்புலேஷன். அதனால உங்களுக்கு 10 to 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் எல்லாமே இப்ப சொல்றவங்க எல்லாம் கடவுள் கிடையாது. நானும் கடவுள் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ப்ரெடிக்ஷன். இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆன் வாட் பேசிஸ்? சொன்னவங்க நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா? சொன்னவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? சொன்னவங்க நீட் OMR ஷீட்டை திருத்திக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஆல் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத பேஸ்ட் ஆன் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் வச்சு இப்போதைக்கு சொல்றோம். கொஷின் பேப்பர் ஈஸி, அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறோம். பட் எவ்வளவு ஆகும்? சோ இப்போ போனஸ் மார்க் சொல்லிருக்காங்க, அதுவும் கன்ஃபார்ம். என்னப்பா? போனஸ் மார்க் கண்டிப்பா கிடைக்குமா சார்? போனஸ் மார்க் அது NTA will decide. அதெல்லாமே அது கொடுத்தா இன்னும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இல்லப்பா, இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் 1.5 லட்சம் பேர் நீட் எழுதிருக்காங்க. போனஸ் மார்க் கிடைக்கும் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 1.5 லட்சம் பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப எனக்கு இன்கம் வரும். ஃபார் தட் எனிபடி வில் டூ எனி கைண்ட் ஆஃப் வீடியோ. பட் அல்டிமேட்லி போனஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கொஷினுக்கு இந்த ஆன்சரா என்ன அப்படிங்கறதெல்லாம் NTA will decide. ஓகே, போன வருஷம் ஆனா போனஸ் மார்க் கொடுத்தாங்க ஒரு கொஷினுக்கு. பட் இந்த வருஷம் உண்டா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ப்ரே பண்றேன். ஆதித்யா சொல்லுங்க. ஆதித்யாக்கு அடுத்து தீபிகா பேசுவாங்க. ஆதித்யா சொல்லுங்க. சார் வணக்கம் சார். ஐ அம் ஃப்ரம் திருவள்ளூர்.
சார் நான் இந்த வாட்டி எழுதிருக்க எக்ஸாம்ல வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து 490 வருது சார். இப்போ நான் பிசி கேட்டகரியில வருவேன். எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா? பிசி ஆமாங்க சார், பிசில வருவேன். 490 சார். லாஸ்ட் இயர் வந்து மாப்போ கிரவுண்டோட கட் ஆஃப் வந்து 488 இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, எனக்கும் அந்த போனஸ் மார்க்ல தான் சார் ஒரு டவுட் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்றாங்க, ஆனா அது டிக்ரீஸ் ஆகும்னு எந்த ஒரு சேனலுமே சொல்லல சார், யாருமே சொல்லல. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, லாஸ்ட் இயர் வந்து போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஆக்சுவலா வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் கூட நீட் எழுதின எல்லாருக்குமே வந்து 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோஸ்டா 90% மெம்பர்ஸ்க்கு வந்து நான் கேட்ட வரைக்கும் 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 12 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தானே சார் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கம்மி ஆகணும்ல. இந்த கிரைட்டீரியாவை ஏன் யாரும் பேச மாட்டாங்க? இது கிரைட்டீரியாவா இருக்கும்ல கண்டிப்பா. கண்ணு 100% கண்ணு. ஆதித்யா, யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட், ஐ அக்செப்ட் இட். பட் த திங் இஸ் கண்ணு, இங்க வந்து நம்ம இப்போ போனஸ் 3 கொஷின்ஸ் மார்க்ஸ்க்கு 3 கொஷின்ஸ்க்கு மார்க் கிடைச்சது, அதனால கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட். அண்ட் லாஸ்ட் இயர் அளவுக்கு வேற எந்த வருஷமும் அவங்க போனஸ் பாயிண்ட் கொடுத்தது கிடையாது, சரியாப்பா? ஸோ தட் லாஸ்ட் இயர் அது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது சான்ஸா இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பிசிக்ஸ்ல 2024 அளவுக்கு தியரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஸோ இங்க தியரி கொஸ்டின் 15 வந்திருக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு போனஸ் தான். அவங்க பூரா அந்த பிசிக்ஸ்ல அதெல்லாம் அடிச்சு மார்க் வாங்கிடுறாங்க. ஓகே, அண்ட் சிம்பிளான ஒரு விஷயம் ஆதி, நீங்க லாஸ்ட் இயர் எழுதிருக்கீங்க, லாஸ்ட் இயர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, இந்த வருஷமும் எழுதிருக்கீங்க, இந்த வருஷமும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. போன வருஷம் நீங்க விசாரிச்சப்ப கேள்விப்பட்ட மார்க்கை விட இந்த வருஷம் விசாரிக்கும் போது மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா தெரியுது சார். அதுதான். So those are the blind prediction. Those are the reasons for blind prediction. அதான் blind தான். Still it is blind. I accept it. நீங்க சொல்றத 100% accept பண்றேன். ஆதித்யா ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து மியூட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியா கிளியரா இருக்குங்க. சொல்லுங்க ஆதி, இப்ப சொல்லுங்க. இப்போ அடுத்து என்னன்னா, இதே மாதிரி லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து 2023ல 40 மார்க் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் 440 to 488 வந்திருக்கு சார். இப்போ என்னோட டவுட் மறுபடியும் என்னன்னா, இதே மாதிரி நான் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனோன்னா நான் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு வருஷமும் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பல இயர்ஸ்ல 90ஸ்ல வர யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் வந்து அன்யூஷுவல் இயர்னு சொல்லிட்டு ஒரு சில இயர்ஸ் தான் இருக்கு சார். ஆக்சுவலா அந்த இயர் வந்து இந்த மாதிரி தான் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நடந்த மாதிரிதான் ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 99% வந்து கட் ஆஃப் கம்மியாயிருக்கு. போன வாட்டி இருந்ததோட கம்மியாயிருக்கு. எனக்கு வந்து இப்போ இதுவும் ஒரு கிரைட்டீரியாவா ஏன் யாரும் பேச மாட்டாங்க சார்? இதை பத்தி நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் யுவர் பாயிண்ட் இஸ் 100% வேலிட். அது இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூட ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இதை கொடுத்துருக்கோம். இந்த மீட்டிங்கை நீங்க மோர் மீனிங்ஃபுல்லா மாத்திருக்கீங்க. இப்ப 81 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 81 பார்ட்டிசிபென்ட்டுக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் வரதுக்கு உங்களோட அந்த வேலிடான பாயிண்ட், ஏன்னா வேலிட் பாயிண்ட் இல்லாம நம்ம பேசுறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. யுவர் ரிசர்ச் அண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அண்ட் இதை நம்ம யூடியூப்ல ஷேர் பண்றப்போ கூட இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி கமெண்டே வரும், இவர் கரெக்டான வேலிடான பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒருவேளை அப்படி நடந்தா we all will be very happy. dramatically சொல்லணும்னா I am the first person to be happy அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்டா யாருக்கு வந்து பலன் நடக்க போறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? நான் இத பார்த்து உங்களுக்கு சொல்றேன். Thank you sir, thank you so much sir. Adi, hello sir, for the valid input. Thanks a lot pa. We will discuss on it more. Okay? Thank you. Okay. hello sir, good morning sir. சொல்லுங்க சார். நான் இந்த வாட்டி நீட்ல வந்து வெல்கம் ஆல். உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு.
வெல்கம் ஆல், வெல்கம் ஆல். 11:30க்கு ஆரம்பிக்கிறது, ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சாச்சுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தராக கேட்டால் நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ சார். வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ மியூட் பண்ணிக்கோங்க. சஹானா சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? சஹானா, உங்களுக்கு என்ன டவுட்ப்பா? உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா யூடியூப்லயும் வீடியோ தெரிய வேணாம்னா வீடியோ மியூட்ல வச்சுக்கோங்க. சொல்லுங்கப்பா, என்ன டவுட் உங்களுக்கு? ஓகே சார். மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஆக்சுவலா சார், இப்போ நமக்கு வந்து என்ன கட் ஆஃப் மார்க்குக்கு இப்போ கம்மியான மார்க் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எதுல வந்து எந்த காலேஜ் எவ்வளவு பேமெண்ட் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி சார் பண்றது? மேம், அதாவது நமக்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக நியர்லி கரெக்ட் ப்ரெடிக்ஷன் இப்போ இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நான் வந்து ஒரு மார்க் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த காலேஜுக்கு உங்களுக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும், இவ்வளோ ஃபீஸில் அப்படிலாம் சொல்கிறது எல்லாமே பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன், அந்த ப்ரெடிக்ஷனே ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, நீட் 2024க்கு ரிசல்ட் ஜூன் 2nd வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன், அதுவும் கிட்டத்தட்ட சரியான ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பேப்பர் ஈஸி, ஃபிசிக்ஸில் ஒரு 15 கொஷின் தியரி பேஸ்ட் கொஷின் வந்துருச்சு. அதனால் அதில் எல்லாருமே நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபிசிக்ஸில் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. பயாலஜி ஆஸ் யூஷுவல் ஈஸியாக வந்துருச்சு, கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டாக வந்துருச்சு. ஃபிசிக்ஸ் ஈவன் தோ டஃப்னாலும் கூட டிஃபிகல்ட்னாலும் கூட தியரி கொஷின் 15 வந்துட்டதுனால அந்த 15க்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் வாங்கிடுவாங்க. ஸோ தட் ஜென்ரலி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம சொல்கிறோமே ஒழிய ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் அவங்க OMR ஷீட்டில் இங்கே ஏன்னு பார்த்துருப்பாங்க ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் பார்த்துருப்பாங்க, ஆனால் அங்கே தேர்ட் ஆப்ஷன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 10 மார்க் 15 மார்க் இப்போ சொல்கிற மார்க்லேருந்து குறையலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகி வரலாம் குழந்தைங்களுக்கே. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ வந்து ஃபைனலாக ஒரு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் அப்படின்னா, ஜூன் 2nd வீக்கில் நீட் 2024 ரிசல்ட் விடுவான். அப்போ ரிசல்ட் விடுறப்போ உங்களுக்கு OMRும் விட்டுருவான். OMR ஸ்கேன்டு காப்பி உங்களுக்கு இமெயிலுக்கும் அனுப்பிடுவான், வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், neet.nta.in வெப்சைட்டில். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு நியர் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் மேடம். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மார்க்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து 450 above சார், 450 to 500 குள்ள வரும்னு சொன்னாங்க சார். ஓகே மேம். இப்போ இந்த மார்க்குக்கு நம்ம பிளைண்ட் ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் பிளைண்ட் ப்ரெடிக்ஷன், இது வந்து கரெக்ட் ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். இப்போ யாரு சொன்னாலுமே அது பிளைண்ட் ப்ரெடிக்ஷனா தான் இருக்கும். அந்த விதத்துல டியர் பேரண்ட்ஸ், பேசுறவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் ஆடியோ மியூட் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 to 500 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டில் 13.5 lakhs ரூபியில டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்றேன், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க இப்போதைக்கு. திஸ் இஸ் பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் ஆஸ் ஆஃப் நவ். ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி பார்க்கல 450 to 500னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் டியூஷன் ஃபீஸ் மட்டும் 13.5 lakhsக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. திஸ் இஸ் இன்னும் ரிசல்ட் வரல, நமக்கு ஒரு பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் அப்படி வச்சுக்கணும். ஓகே சார். சார் இப்போ நம்ம வந்து இப்போ 13.5 வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன அக்யூரேட் டியூஷன் ஃபீ சொல்லுங்க மேடம். அக்யூரேட் டியூஷன் பிளஸ் அதர்ஸ் எவ்வளவு சார் வரும்? அது ஒரு அசம்ஷனா எவ்வளவு சார் இருக்கும்? இப்போ டியூஷன் ஃபீஸ் இஸ் அக்யூரேட் மேடம், இது வந்து அப்ராக்சிமேட் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் இஸ் 13.5 lakhsங்கிறது அக்யூரேட். ஏன்னா இட் இஸ் கிவன் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக், அவங்க கொடுத்துருக்கிறது. டியூஷன் ஃபீஸ் அக்யூரேட் ஃபார் ஆல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மேடம்.
இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா அடுத்த டவுட், இதை தாண்டி நாங்க எக்ஸ்ட்ரா பர் இயர்க்கு எவ்வளோ பே பண்ற மாதிரி இருக்கும். தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ் மேடம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்ஜியில் அரௌண்ட் 17 lakhs வருது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ். அப்போ உங்களுக்கு கேஎம்சிஹெச்லையும் அரௌண்ட் 17 lakhs வருது. வேலம்மாலையும் அதே அளவுக்கு வருது. சில காலேஜில் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் சின்ஸ் திஸ் இஸ் த பப்ளிக் ஃபாரம் மீட்டிங், சில காலேஜில் அந்த ஃபீஸ் 19 லட்சம் வரைக்கும் போகுது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். உங்களுக்கு பேசிக் டியூஷன் 13.5, அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய ஃபீஸுங்கிறது சம்வேர் பிட்வீன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த 13.5ஓட சேர்த்து 17 to 19.5 lakhs வரைக்கும் போகலாம் பேஸ்ட் ஆன் த காலேஜ். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பர் இயர்க்கு 30 lakhs. பர் இயர்க்கு 30 lakhs இல்ல மேடம், பர் இயர்க்கு 19 lakhs. அதாவது இன்க்ளூடிங் 13.5 உங்களுக்கு பிளஸ் 4 or 5 போகும், பிளஸ் 3 to 5 போகுங்கிற 5, 6 அந்த மாதிரி. ஓகே, 17ன்றது வந்து ஓவரால் 4-5 years உடைய. Not for 5 years madam, only 1 year. Every year you need to pay the same amount. அந்த 17 லட்சம் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா first year, second year, third year, fourth year, fifth year வரைக்கும் 5 times you need to pay. ஓகே சார், ஓகே சார். 1 year தான் சொல்றேன். 1 year fees தான் 13.5 lakhsல இருந்து பிளஸ் மினிமம் 3.5ல இருந்து மேக்ஸிமம் 5.5 வரைக்கும் வச்சு வாங்குவாங்க. that differs from college. சரி, இப்போ சப்போஸ் நம்ம மேனேஜ்மெண்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கோம் அப்படின்னா இது எப்படி சார் பிளாக் பண்றது, நமக்கு எப்படி வந்து நம்ம சூஸ் பண்றது, இன்னொன்னு காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்றது, இஸ் பெஸ்டா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? Ma'am, since it's a general meeting, I tell it in general, not for particularly for you, madam. Okay, sir. The answer is general. Okay, sir. Don't personally எடுத்துக்காதீங்க. Actually, see, if your mark is 650 and above, he or she will be choosing the college. இந்த college வேணும், அந்த college வேணும், அந்த college வேணும், இந்த college வேணும், நீ என்ன college வேணுமோ அதை choose பண்ணுவாங்க. Once my mark, மேம் பேசுறவங்க தவிர மத்த எல்லாருமே மியூட் பண்ணிடுங்க. ஹலோ, மியூட் போட்டுருங்க. ஸோ ஒரு குழந்தையோட மார்க் 650 and above இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன காலேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். பட் நமக்கு மார்க் வந்து கொஞ்சம் குறைவான கட் ஆஃப் பார்டர் மார்க் வந்தோம்னா நமக்கு கிடைக்கிற காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 450 to 460, 465ங்கிறது பார்டர் மார்க் வந்துடும் மேடம். அப்போ கிடைக்கிற காலேஜ் ஜாயின் பண்ண முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஆனா அதே நீங்க வந்து 500 டச் பண்ணி அதுக்கு மேல போனீங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி, நீங்க நம்ம குட் பேஷண்ட் ஃப்ளோ நிறைய வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியான கல்லூரிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. பிளாக்கிங் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் மேம் பேசுறவங்க தான் மேடம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் இப்பதான் ஃப்ரெஷரா 12th முடிச்சுட்டு எழுதியிருக்கேன் சார் நீட்டா. சரி, 441 எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். ஓகேப்பா. இப்போ நான் வெட்டினரிக்கு ஏதோ பாசிபிள் இருக்கா சார் இந்த மார்க்குக்கு? வெட்டினரிக்கு ஆல் இந்தியா கோட்டால நீட் கவுன்சிலிங் மூலியமா சீட் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் அதர் ஸ்டேட்ல நீங்க வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட் இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் கோட்டா சீட் கூட கிடைக்கலாம். பட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது தான் இதுவும். நீங்க ஆல் இந்தியா கோட்டா வெட்டினரி கவுன்சிலிங்ல மட்டும்தான் நீட் பேஸ் பண்ணி நமக்கு சீட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 85% ஸ்டேட் கோட்டா வந்து 12th மார்க் பேஸ் பண்ணது. ஓகேங்களாப்பா? ஓகே சார். இப்போ நான் இந்த வருஷம் டிராப் இருக்கலாம்னு இருக்கேன் சார். இந்த வருஷம் இப்போதான் 12th முடிச்சு எழுதுனதுனால இப்போ 1 year கேட்டிருக்காங்க வீட்டில் எழுதலான்ட்டு. இப்போ கெமிஸ்ட்ரி சேனல் மட்டும் நல்ல சேனலாக இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா சார்? இங்கே பாருங்கப்பா, ஐ ஓப்பன்லி டெல் திஸ் ஆன்சர். இப்போ நம்ம வந்து பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலில்
100% பயாலஜி டீச் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரியா? ஆனா ஓகே சார். எந்த ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சேனலும் ஐ ஓப்பன்லி சேலஞ்ச் திஸ், அவங்க வந்து ஃபுல் 100% டீச் பண்ணி அப்லோட் பண்ணலை. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய சாப்டர் அவங்க போடலைன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் இதோட கண்டினியூஷன் பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் நார்மல். தே வாண்ட் டு ஏர்ன், தட் இஸ் நாட் அ ராங் திங். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ யூடியூப் சேனலை நம்பி 100% கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸ்க்கோ நீங்கள் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது நாட் பாசிபிள். பட் பயாலஜிக்கு யூ கேன் 100% நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம் வித் அவர் ஹெல்ப். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 100% சிலபஸும் என்சிஆர்டி லைன் டு லைன் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ 100% டீச் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆப்ல போய் ஜாயின் பண்ணிக்கணும் மீதிய கவர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான்ப்பா சார் fact. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நான் உங்களை பார்த்து தான் இப்போ கெமிஸ்ட்ரி படித்தேன் சார். ஃபிசிக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன் சார். ஓகே 308 வருது பயாலஜியில். இப்போ நெக்ஸ்ட் பயாலஜிக்குன்ட்டு இப்போ வேற எங்கேயும் சேர்த்தா இல்லை இதுவே திருப்பி ரிப்பீட் பண்ண ஒரு 360 வருமா சார்? அதாவதுப்பா நீங்க வந்து ரிப்பீட்டர் சேர்த்தா வேணாங்கிறது உங்களோட மெயின் கொஸ்டின், கரெக்டா? ஆமாம் சார். நான் அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, ரிப்பீட் சேருங்கன்னும் சேர வேணானும் ரெண்டுமே நான் ஆன்சர் கொடுத்தா அது தப்பாக தான் போகும். இப்போ நான் உங்களுக்கு யூ ஹாவ் டு டிசைட்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல், ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹாவ் டெலிவிஷன் செட்ஸ், யூ ஹாவ் மொபைல் ஃபோன்ஸ், யூ ஹாவ் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன் ஜஸ்ட் அரவுண்ட் யூ. உங்கள் கை கெட்டுற தூரத்தில் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அண்ட் ஈவன் நீங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில படத்துக்கு தியேட்டர் கூட ஒரு படம் போயிட்டு ஒரு நாள் ஒரு படம் போறதுனால நம்ம 1 இயர் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு 1 இயர் போறதே தெரியாது. திடீர்னு நீட் 2025 வந்துருச்சும்பாங்க. நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகி இருக்காது. இது வந்து ஒரு செல்ஃபா ஒரு டிட்டர்மினேஷனா இல்லாத குழந்தைங்களுக்கு. இல்ல நான் செல்ஃப் டிட்டர்மைண்ட், நான் வீட்டில் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே வைஃபையோட நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணி மொபைல் டிவி இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு சூப்பரா என்னோட 24 ஹவர்ஸ்ல தூக்கம், சாப்பாடு, அப்புறம் குளிக்கிறது, மற்ற ஒர்க் போக மீதி நேரம் எல்லாம் ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் மை ஸ்டடீஸ், ஐ வில் ப்ரிப்பேர் மை ஓன் டைம் டேபிள், ஐ வில் ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். இந்த டிட்டர்மினேஷனோட ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி ஓகே. இதில் நான் கொஞ்சம் தொய்வு வரும் சார். எங்கள் மாமா கல்யாணம்னா 5 நாள் நாங்கள் போயிடுவேன். நான் கல்யாணம் என்னோட ஃபேவரட் ஹீரோ. திஸ் இஸ் ஜென்ரல் ஆன்சர் பா, நாட் ஃபார் ஒன்லி யூ. ஓகே, பார்க்குற எல்லாருக்கும் தான். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸோ இப்போ ஒரு என்னோட ஃபேவரட் ஆக்டர் படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு மட்டும் நான் போவேன். இந்த வருஷத்துல 4 படம் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன், இந்தந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிற படங்கள்லாம் பார்க்க போகிறேன். இந்த வெப் சீரிஸ் மட்டும் பார்த்துக்கிறேன், இந்த டைம் மட்டும் சாப்பிடும்போது மட்டும் 4 பாட்டு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வருதுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். கடைசியாக என்ன ஆகும், 1 இயர் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு வந்து அல்டிமேட்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம கம்மியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணதும் குறைவாக இருக்கும், சேம் ரேஞ்சிலேயே மார்க் வரதுக்கான வாய்ப்பு வந்துடுது. அதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், திருப்பியும் உங்களுக்கு செல்ஃப் டிட்டர்மைண்டா உங்களால் இந்த வாரம் இப்போ என்னால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நோ இஷ்யூ. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், செல்ஃப் ஸ்டடி படிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த வாரம் என்ன படிக்கணுங்கிற ஒரு டைம் டேபிள், அடுத்த வாரம் இந்த மந்த்துக்கு என்ன படிக்கணும், எப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்போ எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு எனக்கு நிறைய ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ சூஸ் எ கோச்சிங் சென்டர் அண்ட் ஜாயின் ஃபார் ரிப்பீட்டட் கோர்ஸ். இதில் கோச்சிங் சென்டர் சூஸ் பண்ணும்போது டே ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா ட்ராவலிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரியான கோச்சிங் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஹாஸ்டலாக இருந்தால் நோ இஷ்யூ, ஆனால் அங்கே வந்து ஃபுட் ப்ராப்ளம் அதெல்லாம் உங்களுக்கு வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சார் எனக்கு இப்போ வீட்ல இருந்து படிக்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகாது சார். சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. எனக்கு நான் ஒரு ஆன்லைன் கோச்சிங் பார்த்துட்டு இருக்கேன் சார். அதில் எனக்கு கெமிஸ்ட்ரி ஓகே, அவங்கள தான் யூடியூப்ல ஃபாலோ பண்ண இப்போ அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு ஃபிசிக்ஸ் ஆனால் அவங்களுக்கு வேணாம், அவங்க டீச் பண்ணுறது வேணாம் சார். நான் ஒரு சேனல் தான் ஃபிசிக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே பார்த்தா எனக்கு அதனால ஒழுங்கா பிசிக்ஸ்ல கன்ஃபியூஷன் ஆயிடுமா அந்த மாதிரி கேக்குறேன் சார்.
இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றதுக்குன்னு பிக்கஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன ஆகுது இந்த ப்ராப்ளம் நான் சொல்றேன். மேம் மைக் கொஞ்சம் ஐயோ பார்ட்டிசிபென்ட்ஸ் தவிர மற்றவங்க கொஷின் கேட்குறவங்க தவிர மற்றவங்க மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கண்ணு, நீங்கள் இது வந்து இந்த இஷ்யூ வந்து பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல கூட இருக்கும். ஒரு கிளாஸ்ல ஒரு பிசிக்ஸ் சார் நடத்துறது புரியாது, கெமிஸ்ட்ரி சார் நடத்துறது புரியும். இன்னொரு கிளாஸ்ல பிசிக்ஸ் சார் சூப்பராக நடத்துறது, கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு புரியாம இருக்கும். இன்னொரு கிளாஸ்ல டாப்பர் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த டாப்பர் செக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீச் பண்றதும் நல்லா இருக்கும். ஆனா அதுல வந்து அவங்க கடைசியா வச்ச 4-5 டெஸ்ட்ல டாப் மார்க் எடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எவ்ரிவேர் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கோச்சிங் போறீங்க, அங்க வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசிக்ஸுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து டவுட் இருக்கக்கூடிய சாப்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் சம் வீடியோஸ், ரிலேட்டட் வீடியோஸ் இன் யூடியூப் அண்ட் அந்த டவுட்டை ஓவர் கம் பண்ணிக்க பயன்படுத்திக்கலாம். இல்லை சார் பிசிக்ஸ் எனக்கு ஃபுல்லாக நடத்தி தான் ஆகணும்னா யூ நீட் டு ஃபைண்ட் அனதர் டீச்சர் ஆர் சேனல். அங்கே எங்கே டீச் ஒழுங்காக நடத்துறாங்க, யார் நடத்துறது புரியுதோ தட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட்ப்பா. சார் இப்போதான் நான் ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 2 monthsல சில சாப்டர் பிசிக்ஸ்ல படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். இப்போ இந்த வருஷம் அது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லை அந்த பழசு நல்லா தான் எழுதியிருக்கேன் நோட்ஸ், அதே வீடியோஸ் தான் திருப்பியும் லெக்சரா பார்க்க போறேன். திருப்பியும் அதுக்காக நோட்ஸ் எடுக்கட்டா இல்லை இதே நோட்ஸே கிளியரா இருக்கு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டா சார்? 2 things you should remember. Studying, taking notes, both will not convert your preparation into marks in NEET. Studying or preparing notes or preparation in any other way உங்களுக்கு மார்க்கா கன்வெர்ட் ஆகாது எக்ஸாம்ல. ப்ராக்டிஸிங் த கொஷின்ஸ் ஒன்லி உங்களுக்கு வந்து மார்க்கா கன்வெர்ட் ஆகும். நீங்க எடுத்த நோட்ஸ் போதும், ப்ரிப்பரேஷன் போதும். டவுட் உள்ள சாப்டர்ஸ்க்கு மட்டும் ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்துக்கிட்டு, நீங்க செல்ஃப் ஸ்டடிங்கிறதுனால சொல்றேன், ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்துட்டு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு போயிடுங்க. இப்போ பிகினிங்ல இருந்தே ஃப்ரம் த டே 1 யூ நீட் டு ப்ராக்டிஸ் சாப்டர் வைஸ் a lot of questions. அப்பதான் உங்களுக்கு 650 சார். அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இதே கோச்சிங்ல பயாலஜி அவங்க டீச் பண்றாங்க, அந்த பயாலஜி பார்த்துட்டா இல்ல நான் எப்பயுமே அதை மட்டும் தான் ரிவிஷன் இந்த இடத்துல நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே நான் ஜெனரலா பதில் சொல்றேன். இண்டிவிஜுவலா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நான் பயாலஜி திருப்பி படிக்கிட்டா அப்படின்னா நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். If you are very clear about the concepts தெளிவா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், திருப்பியும் அதுக்கு டைம் வேஸ்ட் வேண்டாம். ஆமாவா இல்லையா? ஆமா சார். அதே வந்து இல்ல எனக்கு வந்து அதுல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க வந்து திருப்பியும் கிளாஸ் கவனிச்சுதான் ஆகணும். ஓகேப்பா, இப்ப அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். நீங்க உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா வெயிட் பண்ணி கேளுங்க. இப்ப வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் 563 வந்து பிசி கோட்டா சார். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார் தமிழ்நாடு? as of now இப்ப சொல்ற எல்லாமே பிளைண்ட் ப்ரெடிக்ஷன். இப்போதைக்கு நம்ம 570 and above இருந்தாதான் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன். திஸ் இஸ் ஒன்லி ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் நாட் த ஆக்சுவல் திங். ஐயோ 570ட்டாங்க, நம்ம 563 நமக்கு போச்சு, சீட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம பிளைண்ட் ப்ரெடிக்ஷன் படி ஒரு 570 இருந்தா சேஃப் அப்படின்னு இப்போதைக்கு நம்ம நினைக்கிறோம். குருட்டுத்தனமான ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேயாப்பா? சரி சார், ஆக்சுவலா எனக்கு ஓகே, எனக்கு எப்ப 563க்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்னு குருட்டுத்தனம் இல்லாத ப்ரெடிக்ஷன் எப்ப உங்களுக்கு வரும் அப்படின்னா ஜூன் 2nd வீக்ல ரிசல்ட் வந்ததும் நமக்கு அந்த மார்க்ஸ் ரேஞ்ச் ஓரளவு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து 100% சொல்லலாம். ஆனா இப்ப சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சேஃப் ஜோனுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கீங்க ப்ரெடிக்ஷன் படி. ஒன்லி ப்ரெடிக்ஷன் பா, திஸ் இஸ் நாட் ஃபைனல் ரிசல்ட். திஸ் இஸ் நாட் த ஃபைனல் ரிசல்ட், திஸ் இஸ் நாட் த வெர்டிக்ட். ஒன்லி ப்ரெடிக்ஷன். பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்ஷன் 570 பிசியா இருந்தாங்கன்னா அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். 563 அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் நம்ம சொல்றோம், நாட் டில் த 4th ரவுண்ட். 4 ரவுண்ட் நடக்கும்னா 4வது ரவுண்டுக்கு நம்ம சொல்லலை. ஸோ தட் ஓகே. பட் நீங்க வந்து
கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா சந்தோஷம், வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 560, 562 இல்லை 565 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆனால் 556 வரைக்கும் கிடைச்சிது கவர்மெண்ட் கோட்டால பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேயா சார்? என் பேர் கண்ணன், மதுரையில இருந்து பேசுறேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் என் பேர் கண்ணன் சார், மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து 475 வருது சார் இப்போதைக்கு மார்க் போடும்போது. ஸோ பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இதை விட நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதனால உங்ககிட்ட பர்சனல் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்? இந்த 2 கொஸ்டின் என்னோட கொஸ்டின் சார். சார் முதல்ல 1 by 1 போகலாம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 470 அண்ட் above நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஆமாம் சார், 470 to 480. ஓகே, 470 to 480 அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் டஃப் இப்போதைக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். ஏன்னா எம்பிசின்னு நீங்க சொன்னாலுமே கூட போன வருஷமே நமக்கு வந்து பார்த்தோன்னா பிரைவேட்ல வந்து கொஞ்சம் மார்க் இதாக தான் இருக்கு. ஒரே நிமிஷம் சார். அரௌண்ட் 480 அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. ஒரே நிமிஷம். பிரைவேட் காலேஜ்லாம் எய்டட் சீட் வந்து 480க்கு கீழே கிடைக்கல, அந்த மாதிரி தான் சார் இருக்கு. போன வருஷத்துக்கு எங்க இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லைங்களா? அதனால நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது 13.5 lakh சீட், அது வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இப்போதைக்கு தான் இது. ஒருவேளை உங்க குழந்தை 490 தாண்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நியூலி ஓப்பனிங் காலேஜ்ல. சார் நீங்க சொல்ற 13.5 வந்து டியூஷன் ஃபீஸ் பிளஸ் 5 lakhs எக்ஸ்ட்ரா பிளஸ் 5 lakhs வரும் சார். 13.5 ஓட சேர்த்து பிளஸ் 5 lakhs வரும். சோ அது வந்து டாப் காலேஜஸே வருமா சார்? டாப் 10 வருமா இல்ல பிலோ 10 வருமா சார்? டோட்டலா பிரைவேட் காலேஜ் பிலோ 10 தான் சார் வரும். ஏன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாதுங்க, என்னன்னா ரிசர்வேஷன் கிடையாது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. பிலோ 10 வரும். 500 above இருக்கிறவங்களுக்கு தான் டாப் 10ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர் மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு கிடைக்கலாம். பட் டாப் 5 டாப் 3ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சார். ஓகே சார். சின்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறதுனால என்னோட ரெண்டாவது क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட எப்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்? எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? இப்போ எனக்கு உள்ள இஷ்யூ என்ன சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எவ்ரிடே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் நான் ரிசீவ் பண்றேன். பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி லைவ் செஷன் வந்துட்டா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த சிமிலர் கொஷின்ஸுக்கு காமனான ஆன்சர் கிடைக்கும் போது நிறைய கால்ஸ் கால் பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோஸ் பார்த்து அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. இல்ல சார், அப்ப நான் ஒரு क्वेश्चन இங்கேயே கேட்டுறேன். அவ வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. ஒரு பிரேக் எடுத்துட்டு என்ன கோர்ஸ்? அதுதான் சார், இது எதுவும் என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதனாலதான் நான் வந்து இல்ல உங்களுக்கு சாட் பண்ணலாமா சார்? இல்ல சார், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஜெனரலா ஆன்சர் சொல்றேன். அதாவது இப்போ நீங்க வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸை தவிர வேற எந்த கோர்ஸ் படிச்சாலும் again you can try for MBBS. நீங்க அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எம்பிபிஎஸ் வரலாம். ஈவன் நீங்க பிடிஎஸ் படிச்சாலும் சரி, ஆர் எனி அதர் கோர்ஸ், யூ ஜஸ்ட் நேம் எனி அதர் கோர்ஸ் அதர் தென் எம்பிபிஎஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க அதை ரிசர்ச் பண்ணிட்டு எம்பிபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முழுசா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ரூல்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் த திங் இஸ், பிடிஎஸ் படிக்கிற பட்சத்துல பிடிஎஸ் ரிசைன் பண்றச்ச நீங்க டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு 10 லட்சம் நீங்க வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு வரலாம். பட் ஒரு குழந்தை இப்ப எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பியும் எம்பிபிஎஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஈவன் அவங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க, இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தியா வாங்கி கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்துக்கிறேன்னு சொல்ல முடியாது சார், அதுக்கு ரூல்ஸ் இல்ல. ஓகே ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். ஹலோ சார், குட் மார்னிங். சூர்யா from சேலம். ஹலோ சார், சூர்யா from சேலம். கிருஷ்ணன் பேசுறேன். சூர்யா ஹலோ சார். சார் சூர்யா ஃப்ரம் சேலம். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் இந்த வாட்டி நீட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க சார். ஸோ ஷீ கெட்ஸ் 571 out of 750 சார். நாங்கள் பிசி கோட்டா. ஓகே. ஸோ லைக் இந்த வாட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்னோட மார்க் என்ன சொன்னீங்கப்பா? 571 சார், பிசி கோட்டா. கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. ஓகே சார். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
சொல்லுங்க சார் அப்புறம் என்னோட இன்னொரு ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா லைக் இன்கேஸ் அந்த மார்க்குக்கு எம்பிபிஎஸ் கிடைக்காட்டி நமக்கு மெட்ராஸ் டென்டல் காலேஜ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஸோ 100%. அது இல்லாட்டி நாங்க வந்து வெட்டினரி போலான்னு இன்னொரு ஐடியா இருக்கும் சார். ஸோ எம்பிபிஎஸ் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலனா பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் இந்த மார்க்குக்கு 100% கிடைக்கும். அப்படி பிடிஎஸ்ல நீங்க சேர விருப்பம் வெட்டினரி போறீங்கன்னா வெட்டினரிக்கும் கிடைக்கும் ஆல் இந்தியா. குட் மார்னிங் சார். ஐம் ஜெசிமா. சென்னையில இருந்து பேசுறேன் சார். சார் குட் மார்னிங் சார். கிருஷ்ணன் பேசுறேன் சார். குட் மார்னிங் கிருஷ்ணா. கிருஷ் சொல்லுங்க. சார் என் சன் வந்து 705 வாங்குறாரு. அதாவது ஒரு கொஸ்டின் பிசிக்ஸ்ல ஆம்பிகுவிட்டியா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஓகே சார். ஆலன் ஆன்சர் படி உங்களுக்கு என்ன வருது சார்? ஆலன் ஆன்சர் படி 705 வருது. அது நீங்க ஃபைனலா வச்சுக்கலாம். பட் அதையும் நான் வந்து 100% சொல்லல, 99%க்கும் 100%க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? 99% நீங்க அந்த ஒரு கீயை வச்சுக்கலாம். பிகாஸ் ஆலனுக்கு வந்து பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் மென்டர்ஸா இருப்பாங்க. அவங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றாங்க. ஸோ தட் ஐ எம் டெல்லிங். பட் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஓகே சார். பெரிய அந்த மார்க்குக்கு எனக்கு சொல்லுங்க சார். எய்ம்ஸ் சான்ஸ் இருக்கா சார்? விச் எய்ம்ஸ் சார்? எந்த எய்ம்ஸ்? டெல்லி எய்ம்ஸ் சார். எய்ம்ஸ் நியூ டெல்லி ஓபிசி நான் கிரீமி லேயர்ல வரீங்களா சார்? இல்ல சார், நான் ஜிசி ஜெனரல் கோட்டால வருவேன். வாய்ப்பு இல்ல சார். வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம் என்ன? ஆஃப்டர் ஆல் ஸ்கோரிங் 705 எய்ம்ஸ் நியூ டெல்லி இந்த வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூட்ல 720 அவுட் ஆஃப் 720 20 பேர் சொல்றாங்க. அப்போ 720 அவுட் ஆஃப் 720 20 பேர்னா 715 அப்புறம் 714 730 அந்த மாதிரி மார்க் 710 இதெல்லாம் கூட 30 பேர் 40 பேர் 50 பேர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துட்டாங்கன்னா டெல்லி இஸ் filled fastly in the first round itself. அதுல உங்களுக்கு அரௌண்ட் ஜிப்மர் சார் ஓசிக்கு இருக்கு. அதான் ஜிப்மர்க்கும் சான்சஸ் குறைவு. ஜிப்மர் கிடைக்குமா சார்? ஜிப்மர் புதுச்சேரிக்கும் எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கும் கொஞ்சம் சான்ஸ் குறைவு தான் சார். குட் மார்னிங் சார். ஐம் ஜெசிமா. ஹலோ. Thank you sir. Hello sir, can you hear me? சார் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்றேன் உங்க நேம் அவங்க கேளுங்க. நிஷாந்த் முன்னாடி இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. நிஷாந்த் சொல்லுங்க என்ன நிஷாந்த். சார் நான் வந்து மும்பைல இருக்கேன், மகாராஷ்டிரால. பேசிக்கா நேட்டிவிட்டி அங்க ஊர்ல. 1 minute நிஷாந்த், 1 minute நிஷாந்த். சார் நிஷாந்த் தவிர மத்த எல்லாருமே வந்து மியூட் பண்ணிக்கோங்க. நிஷாந்துக்கு அப்புறம் மோனிஷா இருக்காங்க. மோனிஷா அடுத்த क्वेश्चन கேட்பாங்க. நிஷாந்த் சொல்லுங்க என்ன டவுட்? சார் அது எனக்கு இப்ப வர மார்க் வந்து 685 வருது. ஓகே. ஒரு டவுட் என்னன்னா நேட்டிவிட்டி இப்போ கவுன்சிலிங் தான் டவுட். ஏன்னா நீட் எழுதுறதோட நீட் கவுன்சிலிங் ரொம்ப பெருசா இருக்கு. சோ நீட் கவுன்சிலிங்கோட நீட் கவுன்சிலிங் இஸ் நாட் a big thing, it is a very simple thing. இப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு क्वेश्चन கேக்குறேன். உங்களுக்கு இப்ப நேட்டிவிட்டில டவுட் இருக்கு அதானே? இல்ல சார், என்ன டவுட்னா நான் வந்து ஸ்டேட் கோட்டால மகாராஷ்டிராவும் போடலாமா தமிழ்நாடு ரெண்டு போடலாமா இல்லனா வெறுமனே ஃபார் ஸ்டேட் கோட்டா ரிசர்வேஷன் நீங்க என்ன கம்யூனிட்டில வரீங்க? பிசி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் கிளியர்லி. உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ண ஸ்டேட் இது தமிழ்நாடு சார். So you are eligible only for Tamil Nadu state quota. First thing. Second thing, Tamil Nadu உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கா? சார் இருக்கு. Then how நீங்க எப்படி கேக்குறீங்க? மகாராஷ்டிராவுக்கு அப்ளை பண்ணவே முடியாது நீங்க. சரி, ஏன்னா அங்க வந்து ஆம்பசைல் எடுத்துக்கறாங்க ஸ்டேட் கோட்டா. எடுத்தாலும் பிசி கம்யூனிட்டிக்கு சீட் தர மாட்டாங்க. ஓசிக்கு மேபி தருவாங்க. ஓபன் ஓகே, சோ ஸ்டேட் கோட்டாக்கு ஐ அம் எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு, பட் மகாராஷ்டிராக்கு ஏஐக்யூல போட்டுமா? தாராளமா போலாம். நீங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் கோட்டால கூட ஓசிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓபன் காம்படிஷன். பட் மகாராஷ்டிரால they will not give you reservation. ஓகே, சோ ஐ கேன் அப்ளை ஃபார் both. உங்களுக்கு ரேஷன் கார்டு எந்த ஸ்டேட்ல இருக்கு அங்க முதல்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்குங்க தமிழ்நாடு. செகண்ட்லி, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணது தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல தான் அந்த கம்யூனிட்டி இருக்கும். அந்த கேன் யூ ஃபைண்ட் தட் பர்టిక్యులர் கம்யூனிட்டி இன் மகாராஷ்டிரா?
ரெண்டு கூட அவ்வளவு நோ சார். அப்புறம் எப்படி அவன் உங்களுக்கு அங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கொடுப்பான்? இல்லாத கம்யூனிட்டிக்கு எப்படி ரிசர்வேஷன்? சார் ஃபார் அப்ளைங் காலேஜஸ் இல்லைன்னா எங்க வந்து ஒரு மீன்ஸ் கவுன்சிலிங் மாதிரியே பண்ணாங்க. இல்ல தேசக்கி அதெல்லாம் மகாராஷ்டிரா ஓசி இப்போ 2 பார்ட்டிசிபேட் 3 பண்ணலாம்ப்பா. இல்லப்பா அதெல்லாம் ஓசி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பிசில நீங்க உங்களுக்கு சீட் வேணும்னா பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிளஸ் நேட்டிவ் சர்டிஃபிகேட் எங்க இருக்கு அங்க மட்டும்தான். ஓகேயா? ஓகே சார். சரி சார் அப்புறம் மோஸ்ட்லி இந்த நான் எய்ம் பண்றது வந்து மதுரையில இருக்கிறதும் இல்ல மத்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்கு காலேஜஸ்க்கு? மதுரை ஏன்னா 100% you will get. மதுரை உன் கண்ணிலே 100% ரெண்டு படமும் எல்லா படமும் நல்லா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே மோஸ்ட்லி கிடைச்சிருமா சார்? ஏன்னா அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சிரும். ஓகேயா? சார் திஸ் இஸ் கிறிஸ். ஓகே சார் அப்புறம் அந்த லிங்க் கவுன்சிலிங்கோட லிங்க் அப்புறம் ஏன்னா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு எந்த லிங்க்ல போய் பண்றது. இப்போ புதுச்சேரிக்குன்னா That ஓகே I will explain நீங்க சொன்னீங்க. அத எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் நிஷாந்த். ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். மோனிஷா Thank you சொல்லுங்க. sir. மோனிஷா வெல்கம். Thanks sir. Good afternoon, sir. Good So, others kindly mute the mic. மோனிஷா தவிர மத்த எல்லாருமே மைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஜெசிமா வருவாங்க, லைன்ல இருக்காங்க. இப்ப மோனிஷா டவுட் கேளுங்க. yes, sir. So for government quota and private college la cut off marks எவ்வளவு? என்ன கம்யூனிட்டி? BC, sir. என்னப்பா? BC, sir. பிசிக்கு கேக்குறீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து சொல்லணும்னா 5 10 510 512 515 அது சேஃப் ஸ்கோரா இருக்கும். ஓகேயா? அப்ப ஃபீஸ் எவ்வளவு சார் வரும் இயர்லி? அது வந்து நீங்க போற காலேஜுக்கு தகுந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லி அந்த 4.5 lakhsல இருந்து பிளஸ் 3 to 5 lakhs எக்ஸ்ட்ரா கேட்பாங்க 4.5ஓட சேர்த்து. அப்போ உங்களுக்கு 7.5ல இருந்து 9 lakhs அந்த மாதிரி வரலாம். நீங்க என்ன காலேஜ் போறீங்க அதை பொறுத்து. ஓகேயா? என்ன காலேஜ் கிடைக்குது அதை பொறுத்து அது மாறும். ஜெசிமா உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஜெசிமா லைன்ல குட் இருந்தா. மார்னிங் சார். குட் மார்னிங். நெக்ஸ்ட் ஆதித்யா. சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் சார். இப்போ எனக்கு 556 வருது பிசிஎம் கேட்டகரி. ஆ கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க ஏதாவது சான்சஸ் இருக்கா? இப்போதைக்கு சான்சஸ் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் அது எப்படி சார்? ஆர்டர் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்ட்டா வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஆர்டர் கரெக்ட் ஆர்டர் ராங் ஆர்டர்ங்கிறது கிடையாது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து எனி ஆர்டர்ல நீங்க 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வைக்கலாம். அதுல டவுட்ல உங்களுக்கு விருப்ப ஆர்டர்ல நீங்க 36ஆவதா ஒரு காலேஜ் வச்சா கூட அந்த காலேஜ்ல இருந்தா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்னா உங்களுக்கு அடுத்த ரேங்க்கு அந்த காலேஜ் போகாது. உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போகும். ஓகேயா? இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகும்? லாஸ்ட் டைம் 542ஓட முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வந்து நம்ம கேட்டகரி வைஸ் சொல்ல முடியாது. பிசிஎம் வந்து 3.5%னா அந்த அளவுக்கு தான் குழந்தைங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க பாப்புலேஷன். அதனால உங்களுக்கு 10 to 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் எல்லாமே இப்ப சொல்றவங்க எல்லாம் கடவுள் கிடையாது. நானும் கடவுள் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ப்ரெடிக்ஷன். இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஆன் வாட் பேசிஸ்? சொன்னவங்க நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா? சொன்னவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? சொன்னவங்க நீட் ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்திக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஆல் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத பேஸ்ட் ஆன் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் வச்சு இப்போதைக்கு சொல்றோம். கொஷின் பேப்பர் ஈஸி, அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறோம். பட் எவ்வளவு ஆகும்? சோ இப்போ போனஸ் மார்க் சொல்லிருக்காங்க, அதுவும் கன்ஃபார்ம். என்னப்பா? போனஸ் மார்க் கண்டிப்பா கிடைக்குமா சார்? போனஸ் மார்க் அது என்டிஏ வில் டிசைட். அதெல்லாமே அது கொடுத்தா இன்னும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இல்லப்பா, இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் 1.5 லட்சம் பேர் நீட் எழுதிருக்காங்க. போனஸ் மார்க் கிடைக்கும் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 1.5 லட்சம் பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப எனக்கு இன்கம் வரும். ஃபார் தட் எனிபடி வில் டூ எனி கைண்ட் ஆஃப் வீடியோ. பட் அல்டிமேட்லி போனஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கொஷினுக்கு இந்த ஆன்சரா என்ன அப்படிங்கறதெல்லாம் என்டிஏ வில் டிசைட். ஓகே, போன வருஷம் ஆனா போனஸ் மார்க் கொடுத்தாங்க ஒரு கொஷினுக்கு. பட் இந்த வருஷம் உண்டா இல்லையாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ சார். ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ப்ரே பண்றேன். ஆதித்யா சொல்லுங்க. ஆதித்யாக்கு அடுத்து தீபிகா பேசுவாங்க. ஆதித்யா சொல்லுங்க. சார் வணக்கம் சார், ஐ அம் ஃப்ரம் திருவள்ளூர்.
சார் நான் இந்த வாட்டி எழுதிருக்க எக்ஸாம்ல வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து 490 வருது சார். இப்போ நான் பிசி கேட்டகரியில வருவேன், எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா? பிசி ஆமாங்க சார், பிசில வருவேன். 490 சார். லாஸ்ட் இயர் வந்து மாப்போ கிரவுண்டோட கட் ஆஃப் வந்து 488 இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, எனக்கும் அந்த போனஸ் மார்க்ல தான் சார் ஒரு டவுட் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் சொல்றாங்க, ஆனா அது டிக்ரீஸ் ஆகும் எந்த ஒரு சேனலுமே சொல்லல சார், யாருமே சொல்லல. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, லாஸ்ட் இயர் வந்து போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஆக்சுவலா வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் கூட நீட் எழுதின எல்லாருக்குமே வந்து 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோஸ்டா 90% மெம்பர்ஸ்க்கு வந்து நான் கேட்ட வரைக்கும் 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 12 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தானே சார் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கம்மி ஆகணும்ல. இந்த கிரைட்டீரியாவை ஏன் யாரும் பேச மாட்டாங்க? இது கிரைட்டீரியாவா இருக்கும்ல கண்டிப்பா. கண்ணு 100% கண்ணு. ஆதித்யா, யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட், ஐ அக்செப்ட் இட். பட் த திங் இஸ் கண்ணு, இங்க வந்து நம்ம இப்போ போனஸ் 3 கொஷின்ஸ் மார்க்ஸ்க்கு 3 கொஷின்ஸ்க்கு மார்க் கிடைச்சது, அதனால கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யுவர் பாயிண்ட் இஸ் வேலிட். அண்ட் லாஸ்ட் இயர் அளவுக்கு வேற எந்த வருஷமும் அவங்க போனஸ் பாயிண்ட் கொடுத்தது கிடையாது, சரியாப்பா? ஸோ தட் லாஸ்ட் இயர் அது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது சான்ஸா இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அது பிசிக்ஸ்ல 2024 அளவுக்கு தியரி கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஸோ இங்க தியரி கொஸ்டின் 15 வந்திருக்குது அப்படின்னா அதுவே உங்களுக்கு போனஸ் தான். அவங்க பூரா அந்த பிசிக்ஸ்ல அதெல்லாம் அடிச்சு மார்க் வாங்கிடுறாங்க. ஓகே, அண்ட் சிம்பிளான ஒரு விஷயம் ஆதி, நீங்க லாஸ்ட் இயர் எழுதிருக்கீங்க, லாஸ்ட் இயர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, இந்த வருஷமும் எழுதிருக்கீங்க, இந்த வருஷமும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. போன வருஷம் நீங்க விசாரிச்சப்ப கேள்விப்பட்ட மார்க்கை விட இந்த வருஷம் விசாரிக்கும் போது மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா தெரியுது. அதுதான். So those are the blind prediction. Those are the reasons for blind prediction. அதான் blind தான். Still it is blind. I accept it. நீங்க சொல்றத 100% accept பண்றேன். ஆதித்யா ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து மியூட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியா கிளியரா இருக்குங்க. சொல்லுங்க ஆதி, இப்ப சொல்லுங்க. இப்போ அடுத்து என்னன்னா, இதே மாதிரி லாஸ்ட் இயர் ஆக்சுவலா வந்து 2023ல 40 மார்க் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் 442 488 வந்திருக்கு சார். இப்போ என்னோட டவுட் மறுபடியும் என்னன்னா, இதே மாதிரி நான் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனோன்னா நான் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு வருஷமும் பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பல இயர்ஸ்ல 90s வர யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல எல்லாம் வந்து அன்யூஷுவல் இயர்னு சொல்லிட்டு ஒரு சில இயர்ஸ் தான் இருக்கு சார். ஆக்சுவலா அந்த இயர் வந்து இந்த மாதிரி தான் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி தான் ஒரு 30 to 40 மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 99% வந்து கட் ஆஃப் கம்மியாயிருக்கு, போன வாட்டி இருந்ததோட கம்மியாயிருக்கு. எனக்கு வந்து இதுவும் ஒரு கிரைட்டீரியாவா ஏன் யாரும் பேச மாட்டாங்க சார்? இதை பத்தி நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்றீங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் யுவர் பாயிண்ட் இஸ் 100% வேலிட். அது இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூட ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இதை கொடுத்துருக்கோம். இந்த மீட்டிங்கை நீங்க மோர் மீனிங்ஃபுல்லா மாத்திருக்கீங்க. இப்ப 81 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 81 பார்ட்டிசிபென்ட்டுக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் வரதுக்கு உங்களோட அந்த வேலிடான பாயிண்ட், ஏன்னா வேலிட் பாயிண்ட் இல்லாம நம்ம பேசுறத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. யுவர் ரிசர்ச் அண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அண்ட் இதை நம்ம யூடியூப்ல ஷேர் பண்றப்போ கூட இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி கமெண்டே வரும், இவர் கரெக்டான வேலிடான பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஒருவேளை அப்படி நடந்தா we all will be very happy. dramatically சொல்லணும்னா I am the first person to be happy அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட்டா